Hello friends, today ரொம்ப சூப்பரான ரொம்ப ஸ்பைசியான ஹைதராபாத் தம் பிரியாணி ஸ்டைல் பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலான ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோவில் போய் ஹைதராபாதி தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாகவே வெட்டி வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா தின்னாக சாப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண ஆனியனை பாதி அளவு இதில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போது இதில் அரை கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க, கைப்பிடி மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 10 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணியோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டு பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியே ஆட் பண்ண மாட்டோம். இந்த லெமனும் இந்த தயிரும் தான் புளிப்பு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ 400 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1.25 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாய் சீரா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க இந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணோன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 கொதி விடுங்க. ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 50% இந்த இதில் குக் ஆகிருக்கணும். ரைஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா 1-1/2 hour ஆச்சும் ஊற வச்சுருக்கணும். ரைஸ் குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 கொதியிலே நம்ம வடிச்சிருவோம். அதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் 2 கொதியிலே வடிச்சு விட்ருவோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அரிசி வந்து நல்லா நீளமாக உடையாமல் கிடைக்கும். இப்போது இந்த பாயிலிங் வாட்டரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30% வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வடித்து எடுத்துக்கலாம். இந்த சைடு பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். குக் ஆயிடுச்சு. குக்கானா போதுங்க, நீங்கள் ரொம்ப வேக வச்சிடாதீங்க அரிசியை. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிர்த்து விட்டு நல்லா சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 லேயராகவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா ரைஸையும் சூப்பராக இதில் ஆட் பண்ணியாச்சு. உதிரியாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. லைட்டாக வெதுப்பான தண்ணியில் குங்குமப்பூ நீங்கள் ஊற வச்சு இதில் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு லேயராட்டம். கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க, கொஞ்சமாக புதினா இலை தூவி விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி, திராட்சை பார்த்திங்கன்னா ஒரு கை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ சூப்பராக நம்ம தம் போட்டு இறக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சு விட்ருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த ரைஸை கேர்ஃபுல்லாக உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே 3 கலரில் இருக்கணும். எல்லோ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர். பிரியாணியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா நீளமாக இருக்கணும், உடையவே கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோ ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.